ராமேஸ்வரத்துலேருந்து அருமையான ஐயா அருள் டயாசிஸ் என்ற ஒரு ஐயா வந்திருக்கிறாங்க. நல்ல சுவிசேஷகர். அவங்க நம்ம சபையில் பல முறை வந்து காலையிலும் 6 மணி 6 ஆணையிலும் 9 மணி 6 ஆணையிலும் மாலை 6 ஆணையிலும் பல முறை அவர் பிரசங்கித்திருக்கிறார். அவர் பிரசங்கம் நம்ம எல்லாரையும் அநேக நேரத்தில் பாடல் மூலமாக வசனத்தை இடையில பாடல் பாடி பாடி நம்ம எல்லாரும் கத்தருக்குள்ளாக நல்ல கத்தருடைய வார்த்தையை கத்தருடைய தாசன். அவர் நேரம் நான் லேட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு நான் 12 மணி வரைக்கும் நடத்துடுவான்னாரு. நீங்கள் இருந்தால் எனக்கு ஓகே. நான் சொன்னால் ஒரு 11:45 முடிச்சிருங்க ஐயான்ட்டேன். ஏன்னா நியூ இயர்லாம் நிறைய பேர் முழிச்சு அப்படி அந்த தூக்க கறக்கண்ணா நிறைய பேர் போகலன்னு நினைக்கிறேன். 11:45 முடிச்சிருவாங்க. ஐயா அவர்களே கைகளை தட்டி நான் மாறியிருப்போம். பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான போதகர் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருமையான திருச்சபை மக்கள் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? நான் பாயிண்ட்டாக போவேன். இன்றைக்கி டவுன் பஸ் மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஹல்லேலூயா. இருந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை போதும். ஜெபம் பண்ணும். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் ஆராதனையினுடைய செய்தி வேளையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து அங்கீகரித்து பரலோகத்திலிருந்து எங்களுக்கு மன்னாவாய் தரும்படி அடிமை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. இங்கே ஆபிரகாமை தேவன் அழைத்து 4 கண்டிஷன் கொடுக்குறாரு. எத்தனை கண்டிஷன் கொடுக்குறாரு? எனக்கு என்னென்னா, எப்பொழுதும் நான் சொல்கிறத நீங்கள் திருப்பி என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். இல்லைன்னா செய்தி 3/4 மணி நேரம் செய்தி 1.5 மணி நேரம் ஆயிரும். பார்த்துக்கிறேங்க. ஹல்லேலூயா. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. 4 கண்டிஷன் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு கண்டிஷன், உன் தேசத்தை விட வேண்டும். ஹல்லேலூயா. நேஷ்னாலிட்டி, தேசப்பற்று நம்ம விட முடியுமா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் விளாண்டா பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டான்னா ஓன்னு கொடியை தூக்கிக்கிட்டு என்ன செய்வான்? தன்னுடைய தேசப்பற்ற காய்ப்பான். நம்மளும் அதே மாதிரி தான். தேசப்பற்று நம்மளை விட்டு நீங்குமா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ இருக்கிற கல்தேய தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற கானானுக்கு நீ புறப்பட்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. செகண்ட் கண்டிஷன், உன் இனத்தை விட வேண்டும். இனத்தை விட முடியுதா? திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு யாக்கோப்பு நாடார் இன்றைக்கு மரித்து போனார். ஹல்லேலூயா. இனம் மாறி இருக்கா? எங்கடா நகை வாங்கினேன்? நானா செட்டியார் கடையில் போய் நகை வாங்கினேன். எங்கே நம்ம இனம் மாறி இருக்கு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளை விட்டு போகுதா? இது பெரிய இடத்துல அடிப்போம் நம்மளை, நம்ம இனத்தை மட்டும். உன் இனத்தையும் விட்டுட்டு வந்துரு. தேர்ட் கண்டிஷன், உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு வந்துரு. ஹல்லேலூயா. இப்போ எனக்கு எங்கள் அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. நான் தான் இளைய பிள்ளைன்னு வச்சுக்கிறீங்களேன். இளைய பிள்ளை என்னை ஆண்டவர் கூப்பிட்றாரு, டேய் டயஸ் கிளம்பி வா நீ. நான் விட்டுட்டு போவேனா? நீங்கள் வாட்டில் கூப்பிட்றிய, எல்லா சொத்தையும் அவன் அண்ணங்காரன் வாரிக்கிடுவான். நான் என்ன செய்ய மாட்டேன். தகப்பனுடைய சொத்தை விட்டுட்டு புறப்பட்டு வா. 4வது கண்டிஷன், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போகும். 1 நேஷ்னாலிட்டி, 2வது கம்யூனிட்டி, 3வது ப்ராப்பர்ட்டி, 4வது ஆப்பர்ச்சுனிட்டி. உன்னுடைய விருப்பத்தை விட்டு வா. விருப்பத்தை விட்டு போவோமா? நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறான்னு வைங்களேன் அந்தமான் காட்டுக்கு. போமா நம்ம ஒரு வேலையை விட்டுட்டு. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாம், நான் விரும்புகிற இடத்துக்கு
நீ வா. அல்லேலூயா. அப்படி 4 கண்டிஷனுக்கு நீ கீழ்ப்படிந்தால் உன்னை 7 விதமாய் ஆசீர்வதிப்பேன். எத்தனை விதமாக ஆசீர்வதிப்பாராம்? வாசிங்க. ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் என்னவா? பெரிய ஜாதி. இந்த உலகத்தில் யாருங்க பெரிய ஜாதி? உலகத்தில் எனக்கு தெரிய 2 ஜாதி இருக்குது. ஒன்று ஆண் ஜாதி, சொல்லுங்க, பெண். ஆனால் பைபிள் பார்க்குற பார்வையில், ஆண்டவர் பார்க்குற பார்வையில் 2 ஜாதி இருக்குது. ஒன்று பரிசுத்த ஜாதி, இன்னொன்று பாவமான ஜாதி. சொல்லுங்க, என்ன உங்களுக்கு என்ன கிளாஸ் எடுக்க வந்திருக்கு? அழகாக தமிழ்லான பேசுகிறோம். ஒன்று பரிசுத்த ஜாதியாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் பாவமான ஜாதியாக இருக்க வேண்டும். ஆனால் நமக்கு பாவமான ஜாதி ஆண்டவருக்கு பிடிக்காது. நம்மை பரிசுத்த ஜாதியாய் தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே யார் பெரிய ஜாதி என்றால் பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் உன்னை பெரிய ஜாதியா, உன்னை பரிசுத்த ஜாதியாய் உன்னை வைத்திருக்கிறேன் என்கிறார். 2வது ஆசீர்வாதம் என்ன சொல்கிறார்? வாசிங்க. இப்போ நான் இங்கிலீஷ் டீச்சர் ஆகிட்டேன். இது என்ன டென்ஸில் சொல்லியிருக்கு? இன்று உன்னை. இது என்ன டென்ஸு? இன்று உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கி என்ன தேதி? இது என்ன மாதம்? இந்த 4ஆம் தேதி ஆசீர்வதிப்பேன், இந்த ஜனவரி ஆசீர்வதிப்பேன். இந்த இயர் எத்தனாவது இயர்? இந்த 2026 ஆசீர்வதிப்பேன். ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறார். இன்றைக்கி நான் உன்னை என்ன செய்ய போகிறேன் ஆபிரகாம்? உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். 3வது ஆசீர்வாதம் வாசிங்க. உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இது என்ன டென்ஸில் இருக்குது? நாளைக்கு என்ன தேதி வரப்போகுது? வரப்போகிற 5ஆம் தேதி என்ன செய்ய போகிறாராம்? அடுத்த மாதம் என்ன மாதம்? வரப்போகிற பிப்ரவரி ஆசீர்வதிக்க போகிறாராம். வரப்போகிற இயர் எத்தனாவது இயர்? 2000. அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு ஃபுல்லாக இருக்குது. அல்லேலூயா. 2027 நமக்கு 2026 சூப்பராக வரும் நமக்கு. ஏன்னா ஆண்டவர் வாக்கு மாறாதவர்ல. அல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதம் வாசிங்க. அடுத்து உன்னை ஆசீர்வதிக்கல ஆசீர்வதிப்பேன். என்னங்க அர்த்தம்? நான் என் ஃப்ரெண்டு அவருக்கு ஃப்ரெண்டு. அல்லேலூயா. உங்கள் ஃப்ரெண்டு அவருக்கு ஃப்ரெண்டு. ஆண்டவரே, என் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்படுறான் ஆண்டவரே, அவனை ஆசீர்வதிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? ஒன்று ஆசீர்வதிக்கிறவனை நானும் அதேமாரி உங்களுக்கு ஒரு எதிரி வந்துட்டான். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உன் எதிரி ஏன் எதிரி. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், கடைசி ஆசீர்வதிச்சார். பூமியிலே உனக்குள் எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஆபிரகாமின் நிமித்தம் இந்த சகல தேசமும் ஆசீர்வதிக்கப்பட்டதை போல குடும்பத்தில் ஒரு ஆள் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக இருந்தால் உங்களை வச்சு முழு குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பைபிளில் ஒரு வசனம் உண்டு. நீ விசுவாசித்தால் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நான் யோசித்தேன், ஆண்டவரை, இந்த ஆபிரகாம் விக்கிரக ஆராதனையிலே குடும்பத்தில் வளர்ந்தவன். ஆபிரகாமுடைய அப்பா பேர் என்ன? தேராகு. தேராகு தொழில் தெரியுமா உங்களுக்கு? சிலை செய்கிறது. அருமையாக சொன்னாங்க. அப்போ இந்த ஆபிரகாம் சின்ன வயசில் நல்ல பக்தியான மனுஷன். இப்படிப்பட்ட மனுஷன் இந்த சிலையெல்லாம் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கி இருக்குது. ஒரு நாள் அந்த சிலை செய்கிற அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் ஒரு பெரிய சிலை கையில் ஒரு கம்பை கொடுத்து, சின்ன குட்டி குட்டி சிலையெல்லாம் இருக்கும் பார்த்தியா, அவ்வளோத்தையும் தூக்கி போட்டு சுக்குநூறாக உடச்சி போட்டார் ஆபிரகாம். அங்கேருந்து தேராக வந்தார். டேய் ஆபிரகாம், என்னடா நடக்குது இங்கே? அவ்வளோ சிலையும் சின்ன செலவுல என்ன செஞ்சு கிடக்கு? சொல்லுங்களேன். உடஞ்சி கிடக்கு. என்னப்பா உங்களுக்கு தெரியலையாப்பா? இந்த முழிமுண்டமாக நிற்கிது. இந்த பெரிய சிலை சவுக்க வச்சு என்ன செஞ்சுருக்கு? அவ்வளோ சிலையையும் டே யார்டடா கதை விட்ற? அது சிலைடா, அது எப்படா உடைக்கும்? லேலூயா. இப்போ உங்களுக்கு தெரியுதாப்பா சிலை எப்படிப்பா என்ன காரியம்ப்பா செய்யும்? சிலை எப்படிப்பா ஜாமியாகும்? லேலூயா. அப்பாவுக்கு புத்தி சொன்னவருன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். லேலூயா. சரி, பாயிண்ட்டுக்கு போவோம்.
இந்த ஆபிரகாமை தேவன் 7 விதமாய் ஆசீர்வதிக்க இவனுக்குள்ள என்ன ஸ்பெஷாலிட்டியான குணங்கள் இருந்தது அப்படின்னு 8 காரியத்தை கடகடன்னு பாயிண்ட் மாதிரி ஓட வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. அல்லேலூயா. பாயிண்ட்டை பார்ப்போம். ஆதியாகமம் 12:4. தண்ணி. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே போதும். இப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின், 8 கொஸ்டினில் கொஸ்டின் உங்களுக்கு என்ன ஸ்வாபம் ஆபிரகாமுக்குள்ள? போதும் இருக்கிற போதும் கொஞ்சம் என்ன ஸ்வாபம் சொல்கிறிய? பயந்து சொல்கிறிய. இன்னும் லண்டன்லேருந்து அப்புறம் இங்கே வந்திருக்கான், உள்ளூர் கூட இங்கே தானே வந்திருக்கு. அல்லேலூயா. என்ன ஸ்வாபம்? கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிதலில் 3 கீழ்ப்படிதல் இருக்குது. ஒன்று உடனே கீழ்ப்படியிரு. சொல்லுங்க, உடனே கீழ்ப்படிவீங்களா இல்லை லேட்டாக கீழ்ப்படிவீங்களா? இப்போ ஒரு பெரிய பஸ்ஸு வருது, ஃபாஸ்ட்டாக வர்றான், நான் ரோடை கிராஸ் பண்ணணும், உடனே கீழ்ப்படிவேனா பைய அப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு அசால்ட்டாக கீழ்ப்படிவேணும்? நீங்கள் அமைதியாக இருக்கிற பார்த்தா அசால்ட்டாக கீழ்ப்படியலாம், அப்படியா? உடனே கீழ்ப்படியணும். அப்போ தான் நம்ம உயிர் தப்பு, இல்லைன்னா எலும்பெல்லாம் எண்ணிடுவாங்க. அல்லேலூயா. 2வது கீழ்ப்படிதல் எதிர்பார்ப்பு இல்லாமல் கீழ்ப்படிவே. சொல்லுங்கள், அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆழமாக சொல்கிறேன். நோ டீலிங். அதாவது எதிர்பார்ப்புனா, இப்போ ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்றாரு, கர்த்தரை நீங்கள் கூப்பிட்றீங்க, என் வீடு ஓட்டு வீடாக இருக்குது, நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு வர்றேன், அங்கே வந்து ஒரு சென்ட்ரிங் வீடு தருவீங்களா, ஒரு ஏசி வீடு தருவீங்களா அப்படின்னு கேட்டார் ஆபிரகாம். என்ன அமைதியாக இருக்கிய? கேட்கல. நானாக இருந்தால் நிச்சயமாக கேட்டிருப்பேன். அல்லேலூயா. வர்ற ஆண்டவரை எனக்கு நல்ல ஒரு சென்ட்ரிங் வீடு தாங்கன்னு. அல்லேலூயா. எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னங்க நடக்குது? இன்றைக்கி ஏதாவது ஒரு காரியம் நடக்குதா? போன வாரம் ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு போனேன், சர்வேயரை பார்க்க. அப்போ பட்டா மாற்றுறதுக்கு கொடுங்கிற 4000 ரூபா கொடுத்து, 4000 ரூபா கொடுத்த பின்னாடி தான் காரியமே ஆயிருக்கு. அல்லேலூயா. எதிர்பார்ப்பு இல்லாமல் எங்கே நடக்குது சொல்லுங்கள்? லஞ்சம் இல்லாமல் எங்கேயாவது நடக்கா? ஒரு டிபார்ட்மெண்ட் எனக்கு காமிங்க பார்ப்போம். அல்லேலூயா. எதிர்பார்ப்பின் மத்தியிலே நடக்குது. என் மக ஜபான் ஒரு இளைய மக இருக்கா, கோயம்புத்தூரில் இருக்கா. அப்போ சின்ன பிள்ளைல நான் சொல்கிறது, அவள் 5 வயசு 6 வயசில் ஏம்மா முட்டை வாங்கிட்டு வாமான்னு சொல்லி போனால் எனக்கு 1 ரூபா லஞ்சம் வேணும்னு கேட்பான். அல்லேலூயா. அம்மா உடனே 10 நிமிஷம் மறந்துடுவாங்க. ஏன்னா எண்ணெய் வாங்க மறந்துட்டேன்னு சொல்லி திருப்பி எண்ணெய் வாங்க போனால் திருப்பி 1 ரூபா லஞ்சத்தில் வண்டியை ஓடிக்கிட்டு. அல்லேலூயா. அப்போ 2வது கீழ்ப்படிதல் எதிர்பார்ப்போடு கீழ்ப்படியும். 3வது கீழ்ப்படிதல் அவருடைய வார்த்தையின்படியே கீழ்ப்படிவது. அல்லேலூயா. நிந்தையின் மத்தியிலும் அவமானத்தின் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் கீழ்ப்படுகிறதா. மரியாளுக்கு தூதன் சொல்கிறான், உன்னதமானவுடைய நிழல் உண்மையில் நிழலிடும். என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் நடந்திருக்கு, அவங்களுக்குள்ள கணவன் மனைவியாக வாழலை. ஆனால் தூதன் சொல்கிறான், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு. ஏற்றுக்கிற முடியுமா? நம்மளை ஏற்றுக்கிற முடியுமா? நம்ம அந்த அம்மா முறையாக என்ன கேட்டிருக்கணும்? எப்படியான கணவனை அறியணையா, எப்படியா எனக்கு குழந்தை பிறக்கும், நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும் அந்த அம்மா. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இதோ உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுள். அல்லேலூயா. நிந்தையின் மத்தியிலும் அவமானத்தின் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் கீழ்ப்படிஞ்சு ஓடுற ஓட்டம்தான் ஆண்டவருக்கு பிரியமான ஓட்டம். அல்லேலூயா. இவன் யார்கிட்டையும் எந்த மனைவிட்டையும் ஐடியா கேட்கல, இன்னமும் கேட்கல, உடனே புறப்பட்டு போனான். அல்லேலூயா. ஆசீர்வாதம் அவனுடைய நல்ல குணம் ஆபிரகாமை ஆண்டவர் ஜாதிகளுக்கு தகப்பனாய் உயர்த்தியதுக்கு காரணம், கடற்கரை மணலைப் போல வானத்து நட்சத்திரங்களைப் போல அவனுடைய சந்ததியை பெருக பண்ணியதற்கு காரணம் ஆண்டவர் அவனுடைய கீழ்ப்படிதல். அல்லேலூயா. 2வது அவனுடைய நல்ல குணத்தை வாசிங்க. 12 ஆதியாகமம் 12 7 8 வாசிங்களே. ம் 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 ம்
போதும் போதும் போதும். ரெண்டாவது உனக்கு நல்ல சுபாவம் என்னன்னா, எப்பொழுது பார்த்தாலும் பலிபீடம் கட்டி தேவனை துதிக்கிற மனிதனாக இருந்தான். அல்லேலூயா. துதிக்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை? பிரைஸ். துதிக்குள்ள ஒரு ஒரு சுவாபம் இருக்குது. நம்ம துதிக்கிறோம்னா ஆண்டவர் செய்த நன்மைக்காக நமக்கு அவருக்கு நன்றி சொல்லி தான் துதிக்கிறோம். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அல்லேலூயா. இப்போ ஆண்டவரை துதிக்க வேண்டும். இந்த ஆபிரகாம்கிட்ட நான் கண்டுபிடிச்ச சுபாவம், எங்கு போனாலும் ஆண்டவரை துதித்தான். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரை அதிகமாக துதிக்கணும். துதிக்கல ஒரு நன்றி உணர்வு சுபாவம் இருக்குது. சங்கீதக்காரன் 103:1-2 எழுதுவான், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். சரி, இப்போ ஆபிரகாமுக்குள்ள 75 வயது சாராள் கிழவி, 50 வயசில் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. 75 வயசில் சாராள் ஒரு குழந்தைய அணைச்சி வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுக்குறார். அல்லேலூயா. நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்குறேன். இந்த 100 வயசு ஆபிரகாம் ப்ரைஸ் பண்ணி துதிச்சிருப்பாரா, துதிக்காமல் இருந்திருப்பாரா? சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முறை இந்த ஆபிரகாமனுடைய வீட்டில் வளர்ந்த 318 சந்ததி ஜனங்கள், அந்த ஜனங்களை கொண்டு போய்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஆபிரகாமுடைய அண்ணன் மகன் லோத்து மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒரு 5-6 ராஜாக்கள் சேர்ந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எதுக்கு தெரியுமா? ஒழுங்காக லோத்துடைய ராஜா சோதோம் ராஜா வரி கட்டாததுனால இவர் போய் ஃபைட் பண்ணி எல்லாத்தையும் ஜனங்களையும் மீட்டு கொண்டுட்டு கஜானா எல்லாத்தையும் மீட்டு கொண்டுட்டார். சங்கீதக்காரன் அழகாக எழுதுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாய் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மயில ஒட்டாதிருக்கும்படி கை தூக்கி எடுத்தபடியால் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. சங்கீதம் 30:1 எழுதுகிறான். நான் இந்த ஆபிரகாமை அவன் அடிக்கடி பலிபீடம் கட்டினான். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை சம்பவங்களுக்காகவும் அவன் தேவனை துதிக்கிற மனிதனாக இருந்தான். ஆண்டவரை 318 அடியாட்களை கொண்டு போய் ஒரு பெரிய படையவே திரட்டி நான் யுத்தம் பண்ணி லோத்துவையெல்லாம் மீட்டு கொண்டு லோத்து ராஜா கொண்டு மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரை நீங்கள் எனக்கு ஜெயந்தந்தபடியால் உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாம் துதிக்கிற மனிதனாக இருக்கிறான். அபிமெலேக்கு ராஜா அவனுடைய கற்பத்தை தேவன் அடைத்திருந்தார். அவனுக்காக இவன் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இந்த ஆபிரகாமுக்குள்ள இருந்த ஒரு விசேஷித்த சுபாவம் தேவனை துதிக்கிற ஒரு சுபாவம். அல்லேலூயா. ஆண்டவர் அதிகமாக துதிக்கணும். நான் இங்கே நிற்கிறேன்னா கை கால் வாயெல்லாம் இழுத்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் 1 லட்ச ரூபா செலவழித்து பெட்டில் இருந்தேன். எனக்கு ஸ்ட்ரோக் அட்டாக் இருந்துச்சு. நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா? அன்றைக்கி 1 மணி நேரம் ஜாமுன்னா இன்றைக்கி 1.5 மணி நேரம் செய்தி கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் பாருங்கள் மீட்டு எனக்கு சுகத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். அவரை பாடாமல் என்னால் இருக்க முடியல. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோவும் அது அன்பை, நான் மறப்பேனோவும் அது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை.
அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிங்க. 3வது ம் 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 போதும். இது என்ன சுபாவம் சொல்லுங்க. இல்லை, சூப்பராக சொல்கிறீங்க ஐயா. அல்லேலூயா. விட்டு கொடுத்தல். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன். எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு, டேய் உன் மூத்தவன் எடுத்துக்கிறோம் எல்லா இடத்தையும் போய் 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறேங்கன்னு சொன்னாப்புல. எங்கள் அப்பா கொடுத்த இடம் எத்தனை அடி தெரியுமா? முன் முகப்பு 50 அடி. சொல்லுங்கள் ஆளுக்கு எத்தனை அடி எடுக்கணும்? அவர் 26 அடி எடுத்து வீட்டை போட்டுட்டார். அல்லேலூயா. நான் விட்டு கொடுத்துட்டேன். அல்லேலூயா. அவர் இன்னும் 10 லட்ச ரூபாய்க்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்காரு. எனக்கு 1 ரூபா கடன் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. விட்டு கொடுக்க வேண்டும். பிலிப்பியர் 2:6 பவுல் அழகாக எழுதுகிறாரு, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. அவர் தம்முடைய அருமையான அழகை விட்டு கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் அவருடைய அழகை விட்டு கொடுத்தார். அவருடைய அழகை உன்னதப்பட்டு ஸ்திரீ வர்ணிக்கிறா பாருங்க. என்ன வலிக்கிறான்? என் ஸ்தனங்களின் நடுவில் இருக்கிற செண்டுங்கிறா. அப்புறம் சொல்கிறா, என்கேதி வனாந்தரத்தில் இருக்கிற அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கும் மருதோன்றி பூங்கொத்துன்னு சொல்கிறா. என் நேசர் 1000 16,000களிலும் சிறந்தவர். எவ்வளோ அருமையாக அழகை வர்ணிக்கிறா உன்னதப்பட்டு ஸ்திரீ. ஆனால் ஏசாயா வர்ணிக்கிறாரு, அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியமும் இல்லை, அவருடைய முகம் விரும்பப்படத்தக்கதாக இல்லை, அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், அவர் துன்மார்க்கரோடு அவரை பிரேதக்குழியவருக்கு நியமித்தார்கள். அவருடைய அழகெல்லாம் போச்சு. நம்முடைய ஆண்டவரை போல அழகை விட்டு கொடுத்த இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நம்ம ஆண்டவருக்கு மேஜிக் செய்ய முடியுமா முடியாதா சொல்லுங்கள்? கல்வாரி சிலுவையில் கொண்டு அடிச்சிட்டாங்க, வச்சுட்டாங்க. கல்வாரி சிலுவையை விட்டு வெளியே வர முடியுமா முடியாதா? அதனால தான் பவுல் எழுதுகிறாரு, அவர் தேவனுடைய ரூபமாக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். தேவனுக்கு பிதாவுக்கு நிகரான வல்லமை இருந்துச்சு. அந்த வல்லமை அவர் எடுக்கலாம், எடுத்து மேஜிக்கை மறையலாம். ஆனாலும் அங்கே பிதாவுடைய சித்தம் செய்கிறதற்காக வல்லமையை விட்டு கொடுத்தார், தன்னுடைய ஜீவனை விட்டு கொடுத்தார், தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தை விட்டு கொடுத்தார். ஆண்டவரை போலலாம் விட்டு கொடுக்குறங்க ஆள் இல்லைங்க. விட்டு கொடுக்குற சுபாவத்தை கற்றுக்கொள்ளணும்னா கல்வாரிக்கு முன்பாக அவரை பாருங்கள். ஆண்டவன் நமக்கு விட்டு கொடுக்குற சுபாவத்தை தரும். இந்த லோத்து தன்னுடைய ஆடு மாடுகளுக்கு தேவையான நல்ல புல் பச்சை எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லா இடத்தையும் செலக்ட் பண்ணி போகிறான். ஆபிரகாம் சொல்கிறார், நீ எதைனாலும் எடுத்துக்கப்பா, ஒன்றுமே தண்ணியே இல்லாத ஊற்றே இல்லாத இடத்த விட்றியா விடு. அப்படி விட்டு கொடுக்குறோம்மா நம்ம. அல்லேலூயா. அப்போ அந்த ஆபிரகாமை ஆண்டவர் ஜாதிகளுக்கு தகப்பனாய் கடற்கரை மணலை போல அவர் வானத்து நட்சத்திரங்களை போல் அவர் பெருக பண்ணணும்னா இந்த ஆபிரகாம் விட்டு கொடுக்குற சுபாவம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறவர். அல்லேலூயா. சரி, அடுத்து ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம் 4வது காரியம் என்னன்னு பார்ப்போம். கொடுத்தான். போதும். கொடுக்கிற ஸ்வாபம் இந்த ஆபிரகாமுக்குள்ளே இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மேலே போகணும்னா நம்ம வடிகட்டின கஞ்சனாக இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? ஆண்டவருக்குன்னு லூக்கா 16 ஒரு பணக்காரன் இருக்கான்.
அவன் வீட்டு வாசலில் நாய் வந்து நக்கிக்கிட்டு இருந்துச்சான் அந்த ஏழையினுடைய சரீரத்தை. ஒரு 3 சப்பாத்தி தினா ஒரு சப்பாத்தி கொடுத்துருக்கலாம்ல சிஸ்டர், கொடுத்தானா? ஒரு பிளேட்டில் 10 உருண்டை சோறு இருந்தால் ஒரு 2 உருண்டை கொடுத்துருக்கலாம், கொடுத்தானா? கொடுக்காததுனால நரகத்துக்கு போயிட்டான் பார்த்துக்கிறீங்க. அதனால் இன்னையிலேருந்து கொடுக்க ஆரம்பின்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. சாரி பார்த்து விதவை சொல்கிறா எலியாட்ட, நானும் என் பிள்ளையாண்டானும் கொஞ்சமோல மாவும் கொஞ்சமோல எண்ணெய் இருக்க செஞ்சு ஒரு அடை செஞ்சு சுட்டு சாப்பிட்டுட்டு சாக போகிறோம். சாகுறதுக்கு நீ ஏன் அடையை சுட்டுட்டு சாப்பிட்டுட்டு சாகுறோம்? பட்னியாக கடன் சாக வேண்டியதானே? அல்லேலூயா. சரிம்மா நீ எப்படி போ, எனக்கு ஒரு அடையை சுட்டுட்டு அவன் தண்ணி இருந்தா முதல் அடையை கொடுத்தாள். அந்த சந்ததி அந்த வாழ்நாள் முழுவதும் அவளுடைய பானையிலே மா குறையலை, கலசத்தில் எண்ணெய் குறையலை. அல்லேலூயா. கொடுக்குற சுபாவம் இருக்கா? இந்த காக்கா பாருங்க, அள்ளி அள்ளி வந்து பிஸ்கட்டு முறுக்கு இதெல்லாம் கொடுக்கும்ல உங்களுக்கு? உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குமோ? கொடுக்குமா? கொடுக்காது. கொடுக்காத சுபாவத்தை 2 பூசையை போட்டு என் பிள்ளை பட்னியாக கிடக்கான் எலியா, கொண்டு போய் கொடு. அல்லேலூயா. கொடுக்காத காகத்தையும் கொடுக்க வைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அது அப்பமும் இறைச்சியும் கொண்டு போய் கொடுத்துச்சான். அதுக்கு நாக்கெலாம் ஊறி இருக்கு. அட பாவி, நம்ம சாப்பிட விடாமல் ஊழியக்காரனை கொண்டு கொடுக்க சொல்கிறாருன்னு. அல்லேலூயா. சூனேமியாங்கிற ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். எலிசா எப்போ வரும்பொழுதெல்லாம் இந்த மனுஷன் தேவ மனுஷன் வந்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்பு, ஒரு கட்டில், ஒரு மெத்தை, ஒரு மேஜை, ஒரு நாற்காலி இதையெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறா. ஒரு நாள் அவருடைய குழந்தை மரித்து போனது. அந்த குழந்தையை எலிசா உயிரோடு எழுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. கொடுக்குறவங்க யாரும் கெட்டு போகிறது கிடையாதுங்க. நான் ரசிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 38 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சர்ச்சில் அவருடைய பாஸ்டருக்கும் 2 பிள்ளைய ஒரு மக 3 பேர், அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை. அப்போ எனக்கு ஏவி ஒரு 3 சென்ட் இடத்த ஆண்டவர் கொடுக்க வச்சார். அந்த 3 சென்ட் இடத்த 25 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். அதனுடைய பிரதிபலனை எப்போ பார்த்தேன் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என் மகன் 7,000 ரூபா சம்பளத்தில் கப்பலுக்கு போனான். ஆனால் இன்றைக்கி ஒரு 1-1.25 வாங்குகிற அளவுக்கு ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவர் உயர்த்தி வச்சுருக்கிறார். அல்லேலூயா. அது லேபராக தான் ஒன்றா. இப்போ ஒரு ஆஃபீஸருக்கு டெஸ்ட் எழுதி அதுலேயும் ஆண்டவர் கிரேடை கூட்டி வச்சுருக்காரு. கொடுத்தவன் எவனும் கெட்டு போக முடியாதுங்க. ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டும். ஒருத்தன் 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டுக்கிட்டு வந்தான், கொடுத்தான் ஆண்டோடைய கரங்களில். அது 5000 பேருக்கு போஷிக்கப்பட்டது. மிச்சம் எத்தனை கூட எடுத்தாங்க? 12 கூட. இப்போ யாருக்கு சொந்தம்? 5 அப்பமும் 2 மீனுக்கும் கொண்டு வந்தவனுக்கு தான் சொந்தம். அவன் தான் திருப்பி வீட்டுக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா. அது மாதிரி கொடுத்து யாரும் கெட்டவங்க இல்லை. சரி, அடுத்து 5வது பாயிண்ட்டுக்கு போவோம். ஐயா வந்து எனக்கு டைம் குறுகலாக கொடுத்ததுனால இப்போ பாயிண்ட் மாதிரி ஓட வேண்டியிருக்கு. 22 ஆதியாகமத்தின் புத்தகம் 14:22. வாசிங்க. ம் ம் இது ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்க அப்போ. என்ன சுவாபம்? நம்ம வீட்டில் திருவிட்டு போடுவோம் பார்த்தீங்களா தேங்காயை, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? எங்கள் ஊர்லேயும் சிரட்டை தான். கரெக்ட். அல்லேலூயா. இப்போ சோதோமின் ராஜா சொல்கிறாரு ஆபிரகாம்கிட்ட, எப்பா நீ எங்களை எல்லாம் காப்பாற்றி கொண்டுட்ட, உன் அண்ணன் மகன் லோத்து மனை இப்படிலாம் காப்பாற்றி கொண்டுட்ட, நீ என்ன பண்ணுற? ஜனங்களை மட்டும் என்கிட்ட விட்டுரு, எல்லா கஜானாவையும் வாரி நீ என்ன செஞ்சுக்க எடுத்துக்க. கூறுகட்ட மனுஷனாக இருந்திருக்கார் ஆபிரகாம். நானாக இருந்திருந்தா கொண்டாயான்னு சொல்லி அவலத்தையும் வாரி பெரிய கோடீஸ்வரனாக இருப்பேன். அல்லேலூயா. பண ஆசை இல்லாதவனாயிருந்தான். பண ஆசை யாருக்குங்க இல்லை? ஆண்டவர்கிட்ட பண ஆசை இல்லாமல் இருக்குன்னு ஜெபிக்காதிய.
பணம் நமக்கு தேவை. காசு இல்லாமல் டிக்கெட் கொடுப்பானா? காசு இல்லாமல் ஹோட்டலில் இது பண்ணுவானா? சாப்பாடு கொடுப்பானா? மிஞ்சி தேவைக்கு மிஞ்சி அந்த பணம் நமக்கு வந்துச்சுன்னா நமக்குள்ள ஒரு செருக்கு வந்துடும், ஒரு என்ன வந்துடும், ஒரு திமிரு வந்துடும். பணங்கிறது நமக்கு லிமிட்டாக தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும். அப்போ தான் ஆவிக்குரிய ஓடுதல் கரெக்டாக ஓடுவோம். கொஞ்சம் லெவல் கூடிட்டுனா என்ன மாதிரி உண்டா சொல்லுவோமா இல்லையா? அல்லேலூயா. பண ஆசை இல்லாதவனாக இருந்தான். 1 தீமோத்தேயு 6:7 இப்படியா சொல்லுகிறது, பூமியிலே ஒருவனும் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. யாராவது 1 கோடி ரூபா வச்சுருக்கிறிய, கொண்டு போக முடியுமா? எனக்கு ஒரு சவால் கொடுங்க பாப்போம். மாமன்னன் அலெக்சாண்டர் தன்னுடைய சவப்பெட்டியை, நான் மறித்த பின்னாடி என்னுடைய சவப்பெட்டி ஓப்பனாக இருக்கணும், ரவுண்டாக ஓப்பன் பண்ணிக்கணும்னு சொன்னான். எதுக்கு? அந்த சவப்பெட்டி மூடி 2 கையையும் எம்டியாக விரித்து வச்ச மணிக்கு என்னை கொண்டு போகணும்னு சொன்னாரான். எதுக்கு? நான் எத்தனையோ 150 நாடுகளை ஜெயித்தாலும் நான் போகும்பொழுது அல்லேலூயா பண ஆசை இல்லாதவனாக இரு. ரொம்ப கவனமாக ஓடணும். பணம் நம்மளை பாதாளத்தில் கொண்டு விட்டுரும். பணத்தை சம்பாதித்த ஐஸ்வர்யவான் ரட்சிப்பை சம்பாதிக்கவில்லை. இந்த பூமியில் சம்பாதிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று. சொல்லுங்கள், என்னது? என்னது? ரட்சிப்பு. சொல்லுங்கள். ரட்சிப்பு மட்டும் இருந்தால் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். பணம் 1 கோடி வச்சுருந்த ஆண்டவரே, 1 கோடி வச்சுருக்கேன் ஆண்டவரே, உங்களுக்கு அதில் பாதி பணத்தை தந்துடுற ஆண்டவரே, கொஞ்சம் என்னைய கொஞ்சம் பரலோகத்துக்குள்ளே விட்டுருங்க ஆண்டவரேனா விட மாட்டார் ஆண்டவர். விடுவாரா? விடுவாரா? சொல்லுங்கள். விட மாட்டேன். ஒரு அம்மா ராமேஸ்வரத்தில் மரிச்சு போச்சு. நானும் எங்கள் பாசு அடக்கம் பண்ணோம். இந்த குழி வெட்டுறவன் கால் விரல்லேருந்து பல்லால் கடிச்சு இழுத்துக்கிட்டு இருந்தான். நான் கேட்டேன், என்னப்பா ஏப்பா என்னத்தை கடிச்சு இழுக்கிறேன்னு. அவன் சொன்னான், அதுவாப்பு மிஞ்சின்னு சொன்னான். என்னது மிஞ்சி? ஒரு ஊரில் மெட்டின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அதுக்கே மிஞ்சின்னு பேர் வச்சுருக்கு, அதையாவது அந்த அம்மா கொண்டு போட்டு விட்டுருங்கப்பா. இல்லை போய் எங்களுக்கு சேர வேண்டியன்னு சொன்னான். அடப்பாவி, எவ்வளோ கூட விற்ப? 10 ரூபாய்க்கு விற்பேன். 10 ரூபாய்க்கு விற்கிற மிஞ்சியை கூட நம்ம கொண்டு போக முடியலையே, சம்பாரிச்சு என்ன பண்ண? லேலூயா, லேலூயா. பாருங்க, பண ஆசை இல்லாதவனாக இருந்தான். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். ம் ம் போதும். 6வது காரியம், விண்ணப்பம் பண்ணுகிறவனாக இருந்தான். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையினே நம்ம என்ன செய்யணும்னா விண்ணப்பம் பண்ணணும். முதல்ல துதித்தோம் 2வது பாயிண்டில். விண்ணப்பத்துக்கு என்னது இங்கிலீஷில்? அப்ளிகேஷனா? என்ன செய்யலாம்? ப்ரேயர் ரிக்வெஸ்ட். அப்படியா? விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆகாருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவன் பேர் என்னது? இஸ்மவேல். ஆபிரகாம் சொல்கிறாரு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னு 17-18 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அவனும் முன் வித்தான் இருக்கிறபடினாலே அவனையும் 12 தேசங்களுக்கு ஜாதியாய், பெரிய ஜாதியாய் ஆசீர்வதிப்பேன். இஸ்மவேல் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சுருக்கிறாரா இல்லையா? அந்த 12 வேலில் தான் நம்ம தர்மம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்னது? டீசலு, பெட்ரோலு, இதெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் ஒன்றோட மாறல பாருங்க. ஆபிரகாமுடைய வேலைக்காரி மகனையும் ஆசீர்வதிக்கிறாரு. அவனுக்கு சுதந்திர பிறப்பாக இருந்த நம்ம விசுவாச சந்ததியையே நம்மளையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஆபிரகாம் ஜெபிக்கிறார், இந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ. அடுத்து ஸ்டெப்பாக வர்றாரு, 45 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 40 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ. விண்ணப்பம். இந்த ஆபிரகாமுக்குள்ளே இருந்த விசேஷித்த ஒரு ஸ்பாபம் அடிக்கடி ஜெபம் பண்ணுறது. நம்மளும் என்ன செய்யணும்னா
அடிக்கடி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கணும், விண்ணப்பம் பண்ணணும். இன்றைக்கி அழகான சங்கீதத்தில் பார்த்தோம், சங்கீதம் 65:2 மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிறோம். சங்கீதம் 50:15 இப்படியா சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு மறுமொழி தருவேன், உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. ஜெபங்கிறது நம்ம உயிரோடு ஒட்டி இருக்கணும். எந்த நேரம் என்ன நடந்தாலும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கணும், ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும், நம்ம பாவங்களை விட்டு கொடுத்து கொண்டே இருக்கணும், பண ஆசை இல்லாமல் இருக்கணும், ஆண்டவருக்குன்ற ஊழியத்துக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் ஆபிரகாமை போல் என்ன நடந்தாலும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்கணும். ஆண்டவர் ஜெபிச்சா நம்ம ஜெபத்துக்கு பதில் தருவாரா தரமாட்டாரா? தருவார். கடைசி ஒரு 2 பாயிண்ட் இருக்கு, முடிச்சிருவோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போம். போதும். இப்போ ஆபிரகாம் எங்கே போகிறாரு? ஈசாக்கை பலி கொடுக்க போகிறாரு. பலி கொடுத்துட்டு வந்தால் ஆபிரகாம் மட்டும் வருவாரா? ஆபிரகாமும் ஈசாக்கும் சேர்ந்து வருவாப்லையா? அப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்? என் பிள்ளையாண்டானை பலி கொடுத்து விட்டு நான் திரும்பி வருவேன். ஆனால் என்ன சொல்கிறாரு? நாங்கள் வருவோம் அப்படின்னா என்ன அர்த்தத்தில் அவர் சொல்கிறார்? விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். நமக்கு ஏன் நிறைய ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது சொல்லுங்கள்? விசுவாசித்து பேசணும். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த பைபிளுக்குள்ளே தான் இருக்குது. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனனாக இருக்கவில்லை. அல்லேலூயா. சரி, உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ராமேஸ்வரத்தில் வந்து ஒரே கொஸ்டினாக கேட்குறாரியா அப்படின்னு நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. விசுவாசமும் நம்பிக்கையும் ஒன்றா? சூப்பர், அதுதான் நல்ல பதில். நம்பிக்கைக்கு 99 மார்க் போட்டுக்கிறோங்க. எத்தனை மார்க்கு? 99. விசுவாசத்துக்கு சொல்லுங்க. பயப்படுறீங்களோ? 100 மார்க். நம்பித்தாயா நல்ல ஒரு ஏசி பஸ்ஸில் ஏறினேன், கொண்டு விட்டுட்டாயா ஒரு மரத்தில். நம்பிக்கை என்பது நடந்தாலும் நடக்கும், அது -1 பாயிண்டில் நடக்காமல் போனாலும் போகும். ஆனால் விசுவாசம் என்பது அப்படி அல்ல, நடக்கவே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தெரிஞ்சுக்கிறோங்க. அதனால் ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கையை காட்டலும் நம்பிக்கையின் டோட்டல் உறுதியான விசுவாசத்தை வையுங்கள். அதான் எபிரேயர் 11:1 நம்பப்படுவதின் உறுதியும் நிச்சயமாக. அதனால் நம்ம விசுவாசித்து ஓடணும். நம்பிக்கை வச்சா அதில் -1 பாயிண்ட் இருக்குது. அது நடந்தாலும் நடக்கும், நடக்காமல் போனாலும் போகும். அல்லேலூயா. அதனால் நம்ம விசுவாசிக்கணும். ஆபிரகாம் இந்த 7வது காரியம் என்னென்னா, அவன் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசினான். நானாக இருந்தால் 2 வேலைக்காரன்ட்டை சொல்லி, டேய் வேலைக்கார பயல்களா கேளுங்கடா, அவங்கள்ட்ட ஒரு உண்மையை சொல்ல போகிறேன், என் பிள்ளைய கொண்டு போய் பழி கொடுக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்னா, பாவி ஏன்னா உனக்கெல்லாம் எதுக்குடா பிள்ளைன்னு கேட்டிருப்பான் வேலைக்காரன். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் சொன்னாரா? விசுவாசத்திலே பேசினார். அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தில் ஓடணும். விசுவாசம் குறையவே கூடாது நம்மள்கிட்ட. சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். 22:12 போவோம். ம் 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 8வது ஸ்வாபம் தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் என்று தேவனே சர்டிஃபிகேட் பண்ணி தேவனே அப்ரிஷியேட் பண்ணுறார். அல்லேலூயா. உங்களை யாராவது பாராட்டியிருக்காங்களா? நீ கர்த்தருக்கு பயப்படுற மகள், நீ கர்த்தருக்கு பயப்படுற மகன், யாராவது பாராட்டுறாங்களா? உனக்கெல்லாம் இருதயம் இருக்காடா?
உனக்கெல்லாம் மனச்சாட்சி இருக்காடா அப்படின்னு தான் பேசுகிறோம். அல்லேலூயா. கடவுளுக்கு பயந்தவன் யார் நம்மளை பாராட்டுறா? நல்லா கேட்டுக்கிறேங்க. சங்கீதம் 147:11 சொல்லுது, தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கள் பிரியமாக இருக்கு. சங்கீதம் 128 அழகாக எழுதுகிறான் தாவீது, கர்த்தருக்கு பயந்தவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில், உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் ஒளியமறை கன்றுகளைப் போல இருப்பார்கள். கர்த்தர் சீயோனில் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். 4 தலைமுறை பார்த்துட்டு தான் நீ ஜாகுவ. யார்? கர்த்தருக்கு பயந்தா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர் மேலே பிரியமாக இருக்கிறார் ஆண்டவர். பாருங்க, உன்னத பாட்டு ஸ்திரியை சொல்கிறாரு, என் பிரியமே, என் ரூபவதியே. நான் என் பிள்ளைய கீழ்ப்படியில் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஏன் எருமை அப்படி தான் திட்டுவேன். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டவர் பாருங்க, நம்ம அவருக்கு கர்த்தருக்கு பயந்தா அவர் என் செல்லமே, என் பிரியமே, என் ரூபவதியே, உன் கண்கள் கண்கள்ங்கிறார், கொஞ்சிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும். கர்த்தருக்கு யார் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் பிரியமாக இருப்பார். 2வது ஆசீர்வாதம், உன் தாழ்பால்களை பலப்படுத்தி. தாழ்பால் எதுக்கு வைக்கிறோம்? வீட்டை கட்டிட்டு பாதுகாப்பு. 2வது ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு பாதுகாப்பு. 3வது ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாராம். 4வது ஆசீர்வாதம், உன் எல்லைகளின் சமாதானத்தை பெருக பண்ணுவேன். 4வது குடும்பத்துக்கு என்ன வருமா? என்ன கிடைக்குமா? சமாதானம். 5வது, உன்னை திருப்தியாய் போஷிப்பேன். நம்மளை வெட்கப்படுத்தாமல் நமக்கு என்ன தேவையோ அதை போஷிப்பார். 5 ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு சங்கீதம் 140. அப்போ இந்த ஆபிரகாமை தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து கடற்கரை மணலை போல பெருக பண்ணுறாருன்னா, அவரை போல் நம்ம 2026ஆம் ஆண்டு வாக்குத்தத்தம் அதான் எனக்கு நான் நினச்சேன். ஆண்டவர் நம்மளை ஆபிரகாமை போல் என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும். 7 விதமாய் ஆசீர்வதித்தார். 7 என்றால் பூரணமாக நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதனால் ஆபிரகாமை போல நம்மை ஆண்டவர் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாகவும், ஆண்டவர் நம்மை கடற்கரை மணலைப் போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணணும்னா, இன்றைக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, ஆபிரகாமை போல நாங்கள் கீழ்ப்படிந்து உம்மை துதிக்கிற ஜனமாக இருந்து, நாங்கள் விட்டு கொடுக்கிறவர்களாக இருந்து, நாங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து, உமக்கொன்றும் உமக்குடைய ஊழியத்திற்குன்னு கொடுக்கிறவர்களாக இருந்து, நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளுக்காய், எங்களுடைய குடும்பத்துக்காய், தேசத்துக்காய் நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாக இருந்து, நாங்கள் எப்பொழுதும் விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருந்து, நாங்கள் உமக்கு பயப்படுவர்களாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இந்த 2026ஆம் ஆண்டு எங்களுக்கு கிடைக்கும்படிக்காய் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆமேன். நல்ல கைகளை தட்டி நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரை துதிப்போம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்து, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன். உண்மையில் சகல ஜனம் இந்த வாக்குத்தத்தெல்லாம் அவனோட வாயில் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நிறைவே கல்வாரி சிலுவையினார் என் சாவங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் என்று எங்களுக்கு கிடைத்த சொல்லாமாம், இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. எனக்கு கிடைக்கிற ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இன்று எங்களுக்கு கிடைத்ததை. திரும்ப சொல்லுங்க. ஆபிரகாமின் அதனுடைய பெரிய ஜாதிக்கு உன்னை ஆசீர்வதித்து பெயரை பெருமைப்படுத்தி ஆசீர்வாதமாய் நன்றி சொல்லுமா. நன்றி 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 நன்றி, நல்ல சந்தோஷமாய் நன்றி நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம்,
சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். செவிப்போமா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு எங்களுக்கு கிடைச்சது ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் எங்கள் பாவங்கள் சாவங்கள் எல்லாம் நீக்கி எங்களை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்தி ஆசீர்வாதமாக இருப்பாய். இப்படிலாம் அந்த வாக்குத்தத்தெல்லாம் எங்களுக்கு கிடைத்ததுக்காக நன்றி செலுத்துவோம். அந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த 2026 ஆண்டு இந்த முதல் வாரத்தில் நல்ல அருமையான வார்த்தைகளை கொடுத்து எங்கிட்ட சில கண்டிஷன் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆபிரகாமை போல் அவன் என்னெல்லாம் செய்தான் என்பது போல் நாங்கள் இந்த வருஷத்தில் கொஞ்சம் நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ச்சி பாய்த்து என்னை கேட்ட வசனத்தை அப்படி கேட்டுட்டு காதில் விட்டுற போலாம் இல்லாதபடிக்கு கீழ்ப்படியவும் பலிபடுத்த கட்டவும் விசுவாசிக்கும் பணாசம் இல்லாதவர்களாக இருக்கவும் ஆண்டவரே உமக்கு பயப்படலாம் இருக்கும். வாக்குவாதம் பண்ணாதபடி ஒரு தீர்மானத்தோடு போங்க. யார்ட்டையும் அந்த வாக்கும் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, விட்டு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பான். அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சாதான் அந்த ஆசீர்வாதம் அவங்க மேலே இறங்கி வரும். அப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அந்த புதிய ஆண்டில் விடுபட கிருபையை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாப்பும் வழிநடத்துவதும் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.